நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸிற்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் மற்றும் உமா கதிர். செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த நடவடிக்கை. வெளி மாநிலங்களிலிருந்து 30 நுண் பார்வையாளர்கள் நாளை சென்னை வருகின்றனர். ஏற்கனவே 256 நுண் பார்வையாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் 30 பேர் பறக்கும் படை அதிகாரிகளாக நியமனம். ஆர்கே நகர் தொகுதியில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு மத்திய அரசு ஊழியர் நியமிக்கப்படுவார். மாவட்ட தேர்தல் அதிகாரி கார்த்திகேயன் தகவல். தேர்தல் தொடர்பான அனைத்து புகார்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கார்த்திகேயன் பேட்டி. 24 மணி நேரமும் தொடர்ந்து வாகன சோதனை நடைபெற்று வருவதாகவும் தகவல். 1.5 கோடி அதிமுக தொண்டர்களே தனது குடும்பம். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் டிடிவி தினகரன் பேட்டி. தேர்தல் ஆணையத்தில் தம் மீது புகார் அளித்து வருவது தேர்தலை நிறுத்துவதற்கான முயற்சி எனவும் குற்றச்சாட்டு. வரும் 2020ஆம் ஆண்டுக்குள் சாலை விபத்துகளின் எண்ணிக்கையை பாதியாக குறைப்பதே மத்திய அரசின் இலக்கு. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தகவல். மத்திய அமைச்சராக இருந்த டிஆர் பாலுதான் மைல் கற்களில் ஹிந்தியில் எழுத அனுமதி கொடுத்தார் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. ஹிந்தி எழுத்துக்கள் மீது பூசும் மையை முகத்தில் பூசுங்கள் என்ற பொன் ராதாகிருஷ்ணனின் கருத்துக்கு ஸ்டாலின் கண்டனம். மத்திய அமைச்சரின் பேச்சு வெட்கக்கேடானது என்றும் விமர்சனம். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் காட்டம். காதல் திருமணம் செய்ததால் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும் தமது மனைவிக்கு கொலை மிரட்டல். திமுக எம்பி திருச்சி சிவா மீது அவரது மகன் பரபரப்பு புகார். தங்களது காதல் திருமணத்தில் தந்தை சிவாவிற்கு உடன்பாடு இல்லை எனவும் அவரது மகன் கருத்து. தேச விரோத வழக்கில் வைகோ கைது செய்யப்பட்டது போன்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் கைதாவார். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் எச் ராஜா தகவல். முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் விரைவில் கைதாவார் என்றும் எச் ராஜா கருத்து. ட்விட்டர் பக்கத்தில் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு எச் ராஜா பதில். டிடிவி தினகரன் மீதான அந்நிய செலாவணி வழக்கின் விசாரணை நாளைக்கு ஒத்திவைப்பு. வழக்கை நடத்தி வரும் சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. மேல்முறையீடு மனு மீது தீர்ப்பு வரும் வரை விசாரணையை ஒத்திவைக்க தினகரன் தரப்பு கோரிக்கை. வழக்கை விசாரித்த நீதிபதி மலர்மதி விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தார். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் ஜெர்மனி நாட்டு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதன் எதிரொலி. மாமல்லபுரத்தில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை பலப்படுத்த அதிரடி நடவடிக்கை. கடற்கரையோர பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பி உத்தரவு. பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட குற்றவாளிகளை பிடிப்பது தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆலோசனை. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே.கே. ரித்தீஷ் மீது வழக்கு. 2 கோடி ரூபாய் பண மோசடி செய்ததாக மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையில் வழக்கு பதிவு. சென்னை கிருகம்பாக்கத்தைச் சேர்ந்த ஆதி நாராயணன் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை. ஜே.கே. ரித்தீஷுடன் அவரது மனைவி ஜோதீஸ்வரி, நடிகர் விஜய் கார்த்திக் உள்ளிட்ட 7 பேர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன்களை பாகுபாடின்றி தள்ளுபடி செய்ய வேண்டும். தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிறு குறு விவசாயிகள் என்ற பாகுபாடின்றி கடன்களை தள்ளுபடி செய்ய நீதிபதிகள் ஆணை. 5 ஏக்கருக்கு அதிகமான விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்யவும் நீதிமன்றம் உத்தரவு. விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற உத்தரவினால் 4 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்து தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயா கண்ணு பேட்டி. தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் உள்ள விவசாய கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கம் கோரிக்கை. தமிழக விவசாயிகள் டெல்லியில் நடத்தி வரும் போராட்டம் இன்று 22வது நாளை எட்டியது. விவசாயிகள் தலைகீழாக நின்று போராட்டம். விவசாயிகளின் கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை. மத்திய அரசு தங்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் அறிவிப்பு. டெல்லியில் தமிழக விவசாயிகள் மேற்கொண்டு வரும் போராட்டத்திற்கு பெருகும் ஆதரவு. டெல்லி போராட்டத்தில் பங்கேற்க அரியலூரிலிருந்து 30 விவசாயிகள் ரயில் வாயிலாக புறப்பட்டு சென்றனர். லால்குடி, கவிக்குடி, வெங்கடேசபுரம், நத்தமாங்குடி உள்ளிட்ட ஊர்களைச் சேர்ந்த விவசாயிகள் டெல்லி பயணம். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு வலு சேர்ப்பதற்காக டெல்லி செல்வதாக விவசாயிகள் தகவல். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டம்.
கோவை அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் கல்லூரி வாயிலில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், விவசாய கடனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை. டெல்லியில் போராடும் தமிழக விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்க வேண்டும் எனவும் மாணவர்கள் வலியுறுத்தல். மேட்டுப்பாளையம் அரசு வனக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டம். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக களமிறங்கிய மாணவர்கள் தமிழக விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு மத்திய மாநில அரசுகள் செவிசாய்க்க வேண்டும் என்று வலியுறுத்தல். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க கோரி தஞ்சாவூரில் 8வது நாளாக போராட்டம். காவிரி தீர்ப்பாயத்தை கலைக்கக்கூடாது, ஒற்றை தீர்ப்பாயத்தை அமைக்கக்கூடாது என வலியுறுத்தல். காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை. தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கோரிக்கை. வரும் 25ஆம் தேதி கச்சத்தீவிற்கு குடும்பத்துடன் சென்று போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் சங்கத்தினர் எச்சரிக்கை. வரும் 7ஆம் தேதி நடைபெறும் இந்தியா இலங்கை பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. ஓட்டுநர் உரிமத்தை குறிப்பிட்ட காலத்திற்குள் புதுப்பிக்காவிட்டால் அபராதமாக விதிக்கும் அறிவிப்பாணை. மத்திய அரசின் அறிவிப்பை ரத்து செய்து உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம். கூடுதல் கட்டணத்தை அபராதமாக விதிக்க சிறப்பு சேவை எதையும் வழங்கவில்லை எனவும் நீதிபதிகள் கருத்து. லாரிகள் வேலைநிறுத்தம் காரணமாக காய்கறிகளின் வரத்து வெகுவாக குறைந்தது. நாகர்கோவில் சந்தைகளில் காய்கறிகளின் விலை 3 மடங்கு அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் தகவல். விலை உயர்வினால் வியாபாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வியாபாரிகள் வேதனை. கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த கேரட் தற்போது 70 ரூபாய்க்கு விற்பனை. போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு குறித்த நேரத்தில் ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல். தமிழகத்தில் அரசு பேருந்துகளால் ஏற்படும் விபத்துகளை குறைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் பேட்டி. தடையை மீறி பேரணி சென்றதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மீது தொடரப்பட்ட வழக்கு அடுத்த விசாரணையை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை எழும்பூர் நீதிமன்றம். விடுதலை புலிகளின் செய்தி தொடர்பாளர் தமிழ்ச்செல்வன் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து வைகோ தடையை மீறி பேரணி நடத்திய விவகாரம். தடையை மீறி பேரணி சென்றது தொடர்பாக வைகோ மீது வழக்கு தொடரப்பட்டது. எண்ணூர் சுனாமி குடியிருப்பில் வீட்டின் முன்பாக கஞ்சா செடி வளர்த்த கணவன் மனைவி கைது. கீரை செடிகளுக்கு இடையே கஞ்சா செடி வளர்ப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவல். புகாரின் அடிப்படையில் சோதனையில் சிக்கிய சாம்சன் மற்றும் காமாட்சி ஆகியோர் சிறையில் அடைப்பு. வழக்கமான நடைமுறைகளின் அடிப்படையிலேயே ஏர்செல் மேக்சிஸ் நிறுவனத்திற்கு அனுமதி. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விளக்கம். அந்நிய முதலீட்டுகளுக்கான மேம்பாட்டு வாரியம் அளித்த தகவலின் அடிப்படையிலேயே அனுமதி அளித்ததாகவும் தகவல். இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ அனைத்து அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தியுள்ளதாகவும் ப. சிதம்பரம் விளக்கம். தலித்துகள் அளிக்கும் புகார்களை காவல்துறையினர் வேண்டுமென்றே அலட்சியப்படுத்துகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் தலித் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை அதிகரித்து வருவதாகவும் தொல் திருமாவளவன் புகார். கொலையாளிகளை விட காவல்துறையினர் கொடூரமாக நடந்து கொள்வது வேதனை அளிப்பதாகவும் திருமாவளவன் கருத்து. விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்ற கோரி காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்பு. விவசாயிகளை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என கூறி மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரசார் முழக்கம். இசைஞானி இளையராஜாவிற்கு பிரம்மாண்ட பாராட்டு விழா நடத்தப்படும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் அறிவிப்பு. இசைஞானி இளையராஜாவுடன் நடிகர் விஷால் சந்திப்பு. இளையராஜாவிற்கு நடத்த உள்ள பாராட்டு விழா இந்திய சினிமாவே அவருக்கு நடத்தும் விழாவாக இருக்கும் என்று விஷால் கருத்து. 3ஆம் பாலினத்தவர்கள் அதிகம் வாழும் பகுதியில் தனி கழிப்பறை அமைக்கும் விவகாரம். தனி கழிப்பறை அமைக்கும் பணிகளை 4 வாரத்தில் முடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தனி கழிப்பறை தொடர்பாக சமூக நலத்துறை சார்பில் சென்னை மாநகராட்சிக்கு எழுதப்பட்ட கடிதமும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பு. சின்னத்திரை நடிகை நந்தினியின் கணவர் கார்த்திகேயன் சென்னையில் தற்கொலை. விருகம்பாக்கத்தில் விடுதியில் தங்கியிருந்த கார்த்திகேயன் குளிர்பானத்தில் விஷம் கலந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக தகவல். கார்த்திகேயன் எழுதியிருக்கும் கடிதத்தில் தனது சாவிற்கு நந்தினியின் தந்தைதான் காரணம் என தகவல். கார்த்திகேயன் தற்கொலை தொடர்பாக காவல்துறையினர் தொடர் விசாரணை.
பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து CITU சார்பில் முற்றுகை பேரணி. சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்பு. தொழிலாளர்களின் பிரச்சினையை தீர்க்க கோரி விவசாயிகளுடன் இணைந்து போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு. பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த பெண்ணின் 1.5 வயது ஆண் குழந்தை கடத்தல். பழனி DSP வெங்கட்ராமன் தலைமையிலான போலீசார் விசாரணை. காணாமல் போன குழந்தையின் தாய்க்கு அருகில் சிகிச்சை பெற்று வந்த சகிதா பேகம் என்பவரையும் காணவில்லை. சாகிதா பேகத்துடன் தங்கியிருந்த கணவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து போலீசார் விசாரணை. சட்டப்பேரவையின் உரிமைகளுக்கு எதிராக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் செயல்படுவதாக புகார். சட்ட நிபுணர்களை கலந்து ஆலோசித்த பின் உரிமை மீறல் புகார் எழுப்பப்படும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தகவல். சட்டமன்ற உறுப்பினர்கள் அவமதிக்கும் செயலை ஆளுநர் செயல்படுத்துகிறார் எனவும் குற்றச்சாட்டு. ஆளுநர் விவகாரம் தொடர்பாக கட்சி தலைமையிடம் புகார் செய்திருப்பதாகவும் அன்பழகன் தகவல். புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் செயலருக்கு பேரவை உரிமை மீறல் குழு நோட்டீஸ். புதுச்சேரி நகராட்சி ஆணையராக சந்திரசேகரனை மீண்டும் நியமித்தது சபையை அவமதிக்கும் செயல் என நோட்டீஸில் தகவல். நாளை மாலை 4:30 மணிக்கு நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியின் செயலாளருக்கு உத்தரவு. புதுச்சேரி ஆளுநர் கிரண்பேடியுடனான மோதல் போக்கு எதிரொலி. நிலைமையை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து அனைத்து கட்சி கூட்டம். காங்கிரஸ், NR காங்கிரஸ், திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பங்கேற்பு. விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பு. மூத்த அதிகாரிகள் தங்கள் கருத்துக்களை எழுத்து மூலமாக அரசியல்வாதிகளுக்கு எடுத்துக் கூற வேண்டும். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஆலோசனை. புதுச்சேரி நகராட்சி ஆணையர் விவகாரத்தில் தலைமைச் செயலர் விதிமீறி செயல்பட்டுள்ளார் எனவும் குற்றச்சாட்டு. ஸ்ரீவைகுண்டம் அருகே கருங்குளம் கொங்கராயக்குறிச்சி ஆற்றுப்பால பணிகள் மீண்டும் துவக்கம். News 7 தமிழ் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியால் பாலத்திற்கான பணிகள் தொடங்கின. 75% பால பணிகள் முடிந்த நிலையில் திடீரென பணிகள் நிறுத்தப்பட்டது குறித்து செய்தி வெளியானது. செய்தியின் எதிரொலியால் பணிகள் தொடங்கியதால் பொதுமக்கள் நன்றி. மணப்பாறையில் சொத்து வரி செலுத்தாதவர் வீட்டின் முன் வைக்கப்பட்ட குப்பை தொட்டி. வரி பாக்கி செலுத்தியதால் குப்பை தொட்டியை அகற்றிய நகராட்சி நிர்வாகம். நகராட்சியின் அதிரடி நடவடிக்கைக்கு கிடைத்த வெற்றி. ஆரணி அருகே தாங்கள் கிராமத்தில் தனியாக நடந்து சென்ற பள்ளி மாணவிகளிடம் தவறாக நடக்க முயற்சி. 3 இளைஞர்களை பிடித்து அடித்து உதைத்த பொதுமக்கள். சம்பவத்தில் தொடர்புடைய 2 பேர் தப்பியோட்டம். நாமக்கல் அருகே குடியிருப்பு பகுதியில் புதிதாக அமைய இருக்கும் மதுபான கடைக்கு எதிர்ப்பு. துறையூர் சாலையில் நடந்த சாலை மறியல் போராட்டத்தினால் போக்குவரத்து பாதிப்பு. போலீசாரின் சமரசத்தை அடுத்து விலக்கிக் கொள்ளப்பட்ட போராட்டம். டெல்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு. உசிலம்பட்டியில் மரம் நடும் வினோத போராட்டம் நடத்திய அசோக மரம் வளர்ப்பு இயக்கத்தினர். விவசாயம் செய்ய அனைவரும் முன்வர வேண்டும் என அசோக மரம் வளர்ப்பு இயக்கத்தினர் கோரிக்கை. அரியலூர் பேருந்து நிலையம் எதிரே தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டம். விவசாயியை பிணம் போல் படுக்க வைத்து ஒப்பாரி வைத்து நூதன ஆர்ப்பாட்டம். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தல். பெண்ணின் சாவுக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சடலத்தை வாங்க மறுத்து தஞ்சை அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் முற்றுகையிட்டு போராட்டம். லால்குடியைச் சேர்ந்த மூக்கன் என்பவரது மகளை மர்ம நபர்கள் அடித்துக் கொன்றதாக புகார். சென்னை மண்ணடியில் தடை செய்யப்பட்ட மீன்பாடி வாகனம் மோதி கல்லூரி மாணவி உயிரிழப்பு. கல்லூரிக்கு செல்லும் போது சுமையுடன் வேகமாக வந்த மீன்பாடி வண்டி மோதல். வண்டி மோதியதில் காயமடைந்த சரஸ்வதி என்ற மாணவி சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் மரணம். புதுச்சேரி புதுக்குப்பம் அருகே அழுகிய நிலையில் கரை ஒதுங்கிய திமிங்கலம். கப்பலில் அடிபட்டு திமிங்கலம் இறந்திருக்கக்கூடும் என மீனவர்கள் சந்தேகம். புதுவையில் முதன்முறையாக திமிங்கலம் கரை ஒதுங்கியதாக மீனவர்கள் தகவல். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக நூதன போராட்டம். பிச்சை எடுத்த 1380 ரூபாயை காசோலையாக பிரதமருக்கு அனுப்பி வைத்த விவசாயிகள். விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். பல மாதங்களாக கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் இருக்கும் நெல்லை டவுன் மாநகராட்சி மருத்துவமனை உடனடியாக திறக்க நெல்லை மாவட்ட பொதுஜன பொது நலச்சங்கம் கோரிக்கை. பணிகள் முடிக்கப்பட்டு விரைவில் திறக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதி.
கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதல். காரும் பேருந்தும் மோதியதில் 15க்கும் மேற்பட்டோர் காயம். விபத்து குறித்து தென் தாமரைக்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெருந்திரள் முற்றுகையிட்டு போராட்டம். குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 3500 ரூபாய் வழங்க வேண்டும் என கோரிக்கை. 8வது ஊதிய குழு பரிந்துரையை அமல்படுத்த கால தாமதமாவதால் இடைக்கால நிவாரணம் வழங்கவும் வலியுறுத்தல். 12ஆம் வகுப்பு தேர்வில் குறைந்த மதிப்பெண் வரும் என கருதிய மாணவன் ராசிபுரத்தில் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை. நேற்று மாலையிலிருந்து மகனை காணவில்லை என பெற்றோர் தேடி வந்த நிலையில் பிணமாக மீட்பு. தேர்வு முடிவுகள் பெற்றோருக்கு அவமானமாக இருக்கும் என்பதால் தற்கொலை செய்வதாக கடிதம். விவசாயிகளின் கோரிக்கைகளை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் போராட்டம். வறட்சியால் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கவும் வலியுறுத்தல். கூட்டுறவு வங்கிகளில் உள்ள விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு நெல்லை சட்டக்கல்லூரி மாணவர்கள் வரவேற்பு. பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் மாணவர்கள் கொண்டாட்டம். சேலம் கொல்லப்பட்டியில் இருந்த டாஸ்மாக் கடையை குடியிருப்பு பகுதியில் மாற்ற எதிர்ப்பு. சேலம் இரும்பாலை சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல். பொதுமக்களின் போராட்டத்தால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி சென்னையில் பல் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் போராட்டம். சென்னை பல் மருத்துவக் கல்லூரியில் குடிநீர் கழிப்பிட வசதிகளை செய்து தர கோரிக்கை. போராட்டம் நடத்திய மாணவர்களுடன் மருத்துவ கல்வி பொறுப்பு இயக்குநர் நாராயணபாபு பேச்சுவார்த்தை. அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தருவதாக உத்தரவாதம் அளித்ததால் போராட்டத்தை கைவிட்ட மாணவர்கள். ஓமலூர் அருகே உள்ள சின்ன நடுப்பட்டி கிராமத்தில் புதிதாக மதுக்கடை அமைக்க ஏற்பாடு. தகவல் அறிந்த கிராம மக்கள் மதுக்கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஓமலூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம். பள்ளிக்கூடங்கள் அருகில் உள்ளதால் மதுக்கடை அமைக்க கூடாது எனவும் வலியுறுத்தல். சேலம் தனியார் மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சை செய்தவர் திடீரென மரணம். மருத்துவர்களின் அலட்சியத்தினால் மரணம் நேரிட்டதாக கூறி உறவினர்கள் சாலை மறியல். போராட்டத்தின் போது மருத்துவமனையின் கண்ணாடிகளும் உடைக்கப்பட்டதால் பரபரப்பு. போலீசாரின் சமரசத்திற்கு பிறகு போராட்டத்தை கைவிட்ட உறவினர்கள். தமிழகத்தில் தபால்காரர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வில் மோசடி நடந்ததாக புகார். கோவை தலைமை அஞ்சலகத்தை முற்றுகையிட்டு தமிழக பெரியார் திராவிட கழகத்தினர் போராட்டம். போராட்டம் நடத்திய தமிழக பெரியார் திராவிட கழகத்தினர் போலீசாரால் கைது. போராட்டத்தின் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் News 7 தமிழை.